கண்டிப்பாக. இதோ ஒரு நீண்ட கிறிஸ்தவ கதை. இருளின் நடுவே ஒரு ஒளிக்கீற்று. யோசேப்பின் பயணம். பழங்காலத்தில் கலிலேயாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் யோசேப்பு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவரது தொழில் மரம் செதுக்குதல். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்தில் யோசேப்பின் குடும்பம் அவரது போதனைகளை கேட்டறிந்து அவற்றின் மீதான ஆழ்ந்த விசுவாசத்துடன் வாழ்ந்தது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையையும் உழைப்பையும் தேவ பக்தியையும் கடைபிடித்தான். அவனது கைவினைத்திறன் அந்தச் சிற்றூரில் பிரபலம். மக்கள் அவனை ஒரு நம்பிக்கைக்குரிய அமைதியான மனிதனாக கண்டனர். அவன் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் பற்றிய கதைகளை ஆர்வமாக கேட்பான். அவருடைய போதனைகள் அவரது இதயத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. பெரும் சோதனை. யோசேப்பின் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்க் கொண்டிருந்தது. அவனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது. ஒரு நாள் திடீரென அந்த பகுதியில் ஒரு கொடிய நோய் பரவியது. பலர் பிணியால் அவதிப்பட்டனர். மருத்துவ வசதிகளோ முறையான சிகிச்சையோ இல்லாத அந்த காலத்தில் மக்கள் பீதியடைந்தனர். யோசேப்பின் குடும்பமும் இந்த நோயின் பிடியில் சிக்கியது. அவனுடைய வயதான தாய் சில நாட்களிலேயே அந்த நோய்க்கு பலியானார். இந்த இழப்பு யோசேப்பை தாங்க முடியாத துயரத்தில் ஆழ்த்தியது. அவனது உலகமே இருண்டுவிட்டது போல உணர்ந்தான். நான் இவ்வளவு தேவ பக்தியுடன் வாழ்கிறேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று அவன் மனதுக்குள் தேவனை நோக்கி கேள்விகள் எழுப்பினான். விசுவாசத்தின் வெளிச்சம் அவனுக்கு மங்கத் தொடங்கியது. அவன் தன்னுடைய சுத்தியலையும் உளியையும் கீழே வைத்துவிட்டு மரம் செதுக்குவதையும் நிறுத்திவிட்டான். அவரது மனம் நிராசையால் நிறைந்தது. அவன் தனிமையின் ஒரு மூலையில் அமர்ந்து தன் தாயை இழந்த திக்கத்தால் அழுது கொண்டிருந்தான். அந்தச் சமயத்தில் அந்த கிராமத்தின் மூத்த பெரியவர், ஒரு முன்னாள் மீனவர், அவரது வீட்டிற்கு வந்தார். அவரது பெயர் சிமியோன். சிமியோன் இயேசு கிறிஸ்து கடலருகே போதித்தபோது அவரின் அற்புதங்களையும் வார்த்தைகளையும் நேரில் கண்டவர். யோசேப்பே, சிமியோன் மென்மையாக கேட்டார், நீ ஏன் உன் கைகளை வெறுமையாக்கினாய்? உன் இதயத்தை ஏன் திக்கத்தால் நிரப்பினாய்? நீ இயேசுவின் வார்த்தைகளை கேட்கவில்லையா? அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோசேப்பு கண்ணீருடன், ஐயா, எனக்கு நம்பிக்கை இல்லை. என் அன்னை போய்விட்டார். நான் தேவனை தேடினேன், ஆனால் அவர் என்னை கைவிட்டார் போல உணர்கிறேன். என் விசுவாசம் நொறுங்கிவிட்டது என்றான். சிமியோன் யோசேப்பின் அருகில் அமர்ந்து ஒரு பழைய மரத்துண்டை எடுத்து அதைக் காட்டினார். இதோ பார் யோசேப்பே, இது ஒரு சாதாரண அழகில்லாத கட்டை. ஆனால் உன்னால் இதை ஒரு அழகான சிலுவையாகவோ ஒரு மேசையாகவோ மாற்ற முடியும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நிகழும் துக்கங்களும். தேவன் இதை உனக்கு ஒரு சோதனையாக தருகிறார். இந்த துக்கம் உன்னை அழிக்க அல்ல, உன்னை செதுக்கவே வந்துள்ளது. நீ இந்த துக்கத்தை இயேசுவின் அன்புக்கு காணிக்கையாக்கும்போது அது ஒரு அற்புதமான படைப்பாக மாறும். புதிய பணி. சிமியோனின் வார்த்தைகள் யோசேப்பின் இதயத்தை தொட்டன. அது ஒரு புதிய வெளிச்சத்தைப் போல இருந்தது. அவன் மீண்டும் தனது கருவிகளை எடுத்தான். ஆனால் இந்த முறை அவன் தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வேலை செய்ய முடிவு செய்தான். நோயால் பாதிக்கப்பட்ட அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அவர்களது வீடுகளை சரிசெய்ய உதவினான். பலவீனமான முதியவர்களுக்காக எளிய நாற்காலிகளையும் படுக்கைகளையும் செய்து கொடுத்தான். அவரது கைவினைப் பொருட்கள் இப்போது அன்பின் அடையாளமாக மாறின. ஒருமுறை நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்த ஒரு ஏழை விவசாயியின் மகளுக்கு அழகான ஒரு சிறிய சக்கர நாற்காலியை செய்து கொடுத்தான். அது மிகவும் நேர்த்தியாகவும் உபயோகமாகவும் இருந்தது. அந்தச் சிறுமியின் முகத்தில் அவன் கண்ட மகிழ்ச்சி அவரது மனதிலிருந்த அனைத்து துக்கங்களையும் மறக்கச் செய்தது. விசுவாசம் என்பது எல்லாம் நன்றாக இருக்கும்போது தேவனை நம்புவது மட்டுமல்ல, எல்லாம் இருளாக இருக்கும்போது அவர் கொடுத்த ஒளியைக் கொண்டு நடப்பதே என்று யோசேப்பு இப்போது உண்மையாக நம்பினான். யோசேப்பு ஒருபோதும் தன் தாயை மறக்கவில்லை. ஆனால் அவளது இழப்பை அவன் ஒரு பலமாக மாற்றினான். அவன் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தான் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறான் என்பதை உணர்ந்தான். அவரது மர வேலைப்பாடுகள் இனிமையானதாகவும் பலத்தையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருந்தன.
அவனுடைய கிராம மக்கள் அவனை மீண்டும் ஒரு விசுவாசத்தின் தூணாக காணத் தொடங்கினர். அவர்கள் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவரையொருவர் ஆதரிக்கவும் யோசேப்பு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தான். யோசேப்பு நீண்ட காலம் வாழ்ந்தான். அவன் மர செதுக்குதலை ஒரு ஊழியமாக மாற்றினான். அவன் ஒரு சிறிய சிலுவையை செதுக்கினாலும் ஒரு சிறிய கட்டிலை செய்தாலும் அதில் இயேசுவின் அன்பையும் தியாகத்தையும் மட்டுமே நிரப்பிச் செய்தான். அவன் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான்: வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது விசுவாசத்தை கைவிடாதே, அன்பின் செயல்கள் மூலம் இருளை விலக்கு. யோசேப்பின் இந்த நீண்ட கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம் வாழ்வில் துன்பங்கள் வரும்போதும் கூட தேவனுடைய அன்பு மாறாதது. மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நாம் அந்த அன்பை வெளிப்படுத்தலாம். இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? வேறு ஏதேனும் கிறிஸ்தவ கதாபாத்திரத்தைப் பற்றி நீளமாக கதை சொல்லவா?